ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கரகம் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு வந்து ஆடல் பாடல் நிகழ்ச்சி பார்க்க உட்காந்துட்டோம். ஒரே ஃபேமிலியாக உட்காந்துருக்கோம் பாருங்கள். என்னதான் ஏசி தேட்ரு அந்த தேட்ரு மாலெலாம் போய் பார்த்தாலும் வேப்ப மரத்தோட காற்றுல இப்படி எல்லாரும் உட்காந்து பாடல் கேட்குறது அது ஒரு தனி சொல்லலாம். கருத்த மச்சான் பாட்டு நிறைய சாங் போட்டாங்க, 80 சாங். அது இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குல்ல, அது நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தோம், ஃபோட்டோ எடுத்தோம், செல்ஃபி எடுத்தோம். அதை நீங்களும் பாருங்கள். சின்ன பசங்களுக்கு, இளைஞர்களுக்கு, வாலிபர்களுக்கு, முதியவங்களுக்குன்னு சொல்லி திருவிளையாடல் எல்லாமே சேர்ந்து போடுவாங்க. அதுதான் எங்கள் ஊரோட ஸ்பெஷலே. நைட்லாம் சாப்பிட்டுட்டு 1 மணி வரலையும் உட்காந்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸோட. இங்கே பார்த்தீங்களா, எல்லாரோட பேசிக்கிட்டு ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு செல்ஃபி எடுத்துக்கிட்டு அதெல்லாம் வேறு லெவலுங்க. அந்த ஃபீல்லாம் சொல்லவே முடியாது. என் ஃப்ரெண்டு பாருங்களேன், எப்படி நாங்கள் செல்ஃபி எடுத்துகிட்டு பாடுறோம் பாருங்களேன். பஞ்சு மிட்டாய் சேலை கட்டியெல்லாம் நீங்கள் பாருங்கள், கேளுங்க. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். துண்டு போட்டு இடம் போட்டு வைப்போம், அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் நல்லா இருக்குங்க. இங்கே உனக்கு இடம் போட்டுருக்கு, இங்கே வான்னு சொல்லி பழைய நினைவுகளை வந்துடும். எங்கள் பெரியம்மா யாரையும் தேடுறாங்க, நான் கூப்பிட்றேன். ஆனால் அந்த பாட்டு சவுண்டில் ஒன்றுமே அவங்களுக்கு கேட்கல போல். திருவிளையாடல எனக்கு ஒரு டைலாக், சிவம் இல்லைனில் சக்தி இல்லை, சக்தி இல்லைனில் சிவம் இல்லை, இரண்டு இல்லைன்னா யாருமே இல்லை. நல்லா இருக்குல்லங்க அந்த டைலாக்கு. பழசாக இருந்தாலும் நல்லாயிருக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக. இப்படி போட்டால் வேறு கொஞ்சம் நல்லா இருக்கும். டைம் ஆச்சு போதும்ப்பான்னு சொல்லி என் தம்பியை தேடுறேன், எங்கே உட்காந்துருக்கான்னு தெரில. அப்புறமேலே எங்கள் அக்கா பண்ணிட்டு சொல்லி வந்துட்டான். தம்பியை கூப்பிட்டுட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சுப்பா, போகலாம், போதும், வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டேன். பாலை காய்ச்சி குடிச்சிட்டு அங்கே அப்படியே தூங்கிட்டேன். ஆனால் நிறைய பேர் அப்படியே தான் உட்காந்துருந்தாங்க. தண்ணியும் எங்களுக்கு விட்டுட்டாங்க, ஆனால் எடுக்க யாரும் போகல. ஏன்னா அந்தளவு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி நல்லா இருக்குது அந்த சாங்கு, கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்காக. அதாவது அந்த ஹெட்ஃபோனு இயரிங்கில் போடுறாங்க இல்லையா, அந்த ஸ்பீக்கரோட, அது அவ்வளோ அதருதுங்க. அதரும்போது கேட்கக்கூடாதுன்னு நினச்சா கூட அது கேட்கணும்னு தோணுது, அந்த மாதிரி இருக்குது ஃபீலு. ஓகேங்க, இன்றைக்கி டே நல்லா சூப்பராக போச்சு. நாளைக்கு பொங்கல் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன்.